ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழிநீத்தவின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழுவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதுபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்பமருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறைவழியில் ஒழுகாதம்மை முன்னிலையான் தேசிகர்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. நம்மாழ்வார் அனுகிரகத்தினாலே தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரியாக பகவத் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திருவருத்தத்திலே நாம் பெறக்கூடிய பகவத் அனுபவம் விலட்சணமாக இருக்கிறது. ஆழ்வாருடைய பாவம் பூர்ணமாக இதிலே இருக்க பார்க்கிறோம். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய திருவிருத்த பாசுரங்களிலே இன்றைக்கு 24வது பாசுரம் நாம் பார்க்க போறோம். இயல்பாயின வஞ்சநோய் கொண்டுலாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்முடும் குன்றமொன்றால் புயல் வாயின நிறை காத்த புல்லூர்தி கல்லூரும் துழாய் கொயல்வாய் மலர்மேல் மனத்தோடு என்னாங்கொல் எங்கோல் வளைக்கே புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினையேன் மனமோ. நாயகி நாயகன் இவர்கள்லாம் தோட்டத்திலே இருக்கும் பொழுது உத்தியானத்திலே இருக்கும் பொழுது நாயகனுடைய வார்த்தையை நாம் போன பாசுரத்திலே பார்த்தோம். இந்த பாசுரத்திலே நாயகியினுடைய பிரிவாற்றாமையை கண்டு அதிலே ஈடுபட்டு அவருடைய திருத்தாயார் இறங்கி சொல்லும் பாசுரம் இது. என் மகளுக்கு என்னதான் ஆகுமோ தெரியவில்லையே, எங்கோல் வலைக்கு என்ன ஆங்கோலோ. என்னுடைய கோல் வலை அப்படின்னா அழகான வளையல் கொண்ட என்னுடைய மகளுக்கு என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்பதாக அவளுடைய பிரிவாற்றாமையை கொண்டு தாயார் வருந்தி சொல்லுகிறார். இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும், இவள் ஒரு நோயை கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறாள். ஒரு கஷ்டம்,
ஒரு சரீரத்துல ஏதோ நோய் இருக்கு. அது இயல்பான நோய். அது என்ன காரணம் தெரியாது, நாடிலேருந்தே வந்தது. வஞ்ச நோய், பிறருக்கெல்லாம் புரியாது. அவளுக்கு அந்தரங்கமானவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் புரியும்படியாக ஒரு வஞ்ச நோயை கொண்டு இப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறாள். ஆற்றாமை மிகுதியால் அப்படியே இருக்கிறாள். அவள் கண்களிலே நீர் சொரிகின்றன. ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மொடும். ஒரு உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய கயல் மீன் போல இருக்கக்கூடிய கண்கள், அதுல பெருநீர் கண்கள். அப்படியே ஒரு மீன் இருந்தால், பெரிய ஜலத்திலே மீன் எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி கண்ணே மீனாக அந்த கண்ணு ஜலத்திலே இருப்பதாக, அந்த மாதிரி அதிகமான நீர் பெருக்கையுடைய கண்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அவளுடைய மனம். ஒரு பக்கம் கண், ஒரு பக்கம் மனசு. மனசு எம்பெருமானிடம் ஈடுபடுகிறது. முன் ஒரு கால் புயல் வாய், நல்ல மழை காலத்திலே நல்ல பெருமழை பெய்த போது ஒரு கோவர்தனகிரியை எடுத்து பசு கூட்டங்களை காத்தருளின எம்பெருமான், புல்லூர்தி கருடவாகனான எம்பெருமான், அவனுடைய திருத்துழாய், தேன் பெருகும் திருத்துழாய், அந்த திருத்துழாயிலே இருக்கக்கூடிய ஒரு பூ, திருத்துழாய் பூ, அந்த பூவிலே ஆசைப்பட்ட இவளுடைய மனம். இந்த கண்கள் ஒரு பக்கம், மனம் ஒரு பக்கம். மனசிலே இவள் என்ன நினைக்கிறாள் என்பது இங்கே பார்க்கிறவர்களுக்கு அவள் எந்த விஷயத்தை நினைக்கிறாள் என்று தெரியாது. ஆனால் இப்ப லோகத்திலே இங்கோ நம்மை நினைக்கவில்லை, தான் இருக்கும் இடத்தை நினைக்கவில்லை, தன்னை நினைக்கவில்லை, நன்னா தெரியும். வேற எதையோ நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப என்ன என்று பார்த்தால், எம்பெருமானுடைய திருத்துழாய் தார் மாலை மட்டுமல்ல, அந்த திருத்துழாயிலே இருக்கக்கூடிய பூ, அந்த பூவிலே ஆசைப்பட்ட ஒரு ஆக ஒரு பக்கம் கண்ணீர் சொரியும் கண்கள், ஒரு பக்கம் வெறிச்சோடு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறபடியால் வெளியே எங்கேயோ ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய மனம், இந்த ரெண்டோடும் உலாவிக் கொண்டிருக்கிறாள் என்னுடைய கோல் வலை, அழகான வளையலுடைய என்னுடைய பெண். இவளுக்கு என்ன ஆங்கோலோ, இன்னும் என்னதான் நிலைமை நேருமோ தெரியவில்லையே அப்படின்னு. அதாவது சில பேருக்கு உடலிலே ஏதாவது வியாதி இருக்கும், நோய் இருக்கும். சில பேருக்கு மனதிலே நோய் இருக்கும். ஆனால் உடலிலேயும் மனதிலேயும் நோய் இருக்கிறது போல இருக்கு. உடலிலே நோய் இருப்பது இவள் மகளுடைய கண் கலக்கத்தினாலே தெரிகிறது. மனதிலே நோய் இருக்கிறது, இவள் மனசு எங்கேயோ ஈடுபட்டு இங்கே ஆகார விவகார விஷயங்களிலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறபடியினாலே தெரிகிறது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நோய், பெருமானிடத்திலே காதல் நோயை உடையவளாக ஆற்றாமை மிகுதியோடு கூட இருக்கிறாளே, அப்போ இவளுக்கு என்ன ஆகுமோ என்பதாக தாயார் தன்னுடைய ஆற்றாமையை சொல்லுகிறார் அப்படின்னு இந்த பாட்டில் இருக்கு. இது பாசுரம் வழக்கம் போல அழகான இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்முடும் குன்றமுன்றால் புயல் வாயின நிறை காத்த புல்லூர்தி தள்ளூருந்துழாய் கொயல்வாய் மலர்மேல் மனத்தொடு என்னாங்கொல் எங்கொல் எங்கோல் வளைக்கே இயல்வாயென வஞ்ச நோய் கொண்டுலாவும். இவளுக்கு இருக்கக்கூடிய நோயை பற்றி இரண்டு விஷயம். ஒன்று இயல்வாயின, இரண்டாவது வஞ்ச நோய் அப்படின்னு. இயல்வாயினான்னு இயல்பாவே இருக்கின்றன. இந்த நோய் ஏதோ திடீர்னு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு இவளுக்கு. வயசானப்புறம் வந்த நோய் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பருவ காலம் வந்தப்புறம் வந்த நோய்னு கூட சொல்ல முடியல. 6 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு அந்த குழந்தைகள் எல்லாமே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள்னு இருந்த குழந்தைகள் கண்ணனோடு பழகும் போது அப்பொழுது கண்ணனை பற்றிய ஏதோ ஒரு பாவம் அந்த குழந்தைகளுடைய மனசுல வந்துருக்கும். அது என்ன பாவம்னு பெரியவர்களாலும் கூட அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பருவ பெண்ணா இருந்தா 15 வயசு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணிடமே அவளுக்கு காதல் பாவம்ங்கிறது வரும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஒண்ணும் இல்லாம 5 வயசு 6 வயசு 7 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணன் கிட்ட
அப்படி ஒரு ஆசை, கண்ணனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, கண்ணனை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு மனம் முழுக்க கண்ணன் ஏன்னு கேட்டா வளைத்து போட்டிருக்கான். ஹிருதயமபிமுஷித்வா ஹர்ஷ சிந்தௌ ன்யதாஸ்துவம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே மனங்களை வளைத்து போடுவதற்கு தான் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். இன்னி வரைக்கும் நாம் அந்த ஆயர்குல பெண்களுடைய பாவத்திலே இருந்தோமானால் ஓரளவு கண்ணன் விஷயத்திலே ஈடுபட முடியும். அப்போ கண்ணன் நம்முடைய மனசையும் கை கொள்வான் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அப்போ அந்த காலத்துல கிருஷ்ணாவதார காலத்துல அந்த பெண்களை என்ன பாடுபடுத்திருக்க வேணும். ஒரு நவநீத கிருஷ்ணன் வெண்ணெய் எடுக்கிறேன்னு போவான். ஆனால் அங்க போய் அந்த பெண்ணுடன் பேசி அவளுடைய கை வளையை துளாவி அவளிடம் வார்த்தை சொல்லி துகில் பறித்து கொண்டு என்னமோ பண்ணி அவள் மனதை அபகரித்து கொண்டு விடுவான். அதான் சொல்றார் யசோதை பிராட்டி சொன்னால், கண்ணனின் மேலேயே தோஷம் சொல்லுங்களே, நீங்கள் உங்கள் பெண்ணை நீங்கள் கண்டித்து வளர்க்க வேணாமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா பெண்கள் மேலே தீம்பு செய்கிறான்னு வந்து சொல்றான். அவளாம் ஆத்துக்கு வெண்ணெய் சாப்பிட்டு போனா கூட பரவாயில்ல, எங்காத்து பெண் பிள்ளைகள் மேலே தீம்பு செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்போ உங்காத்து பெண் பிள்ளைகளை நீங்க தான் சொல்லணும். கண்ணனை நான் சொல்றேன், உங்காத்து பெண் பிள்ளைகளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எங்க சொல்லுவதுங்கிறாவா? ஏன்னா கண்ணன் போன அப்புறம் அவர்கள் நாங்க சொல்வதை கேட்கும் நிலையிலேயே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. அவெல்லாம் எங்க இருக்கான்னா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. அவருடைய மனசு எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. இந்த லோகத்தில் இருக்க மனுஷாலே இல்லை. அவர்கள் அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கா, ஏதோ சிந்தையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஆக இவளுக்கு இந்த நோய் வந்தது இயல்பாக வந்த நோய் அப்படின்னு சொல்லணும். ஏதோ பருவம் வந்த அப்புறம் வந்த நோய் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சின்ன வயசுலேயே வந்துருத்து அப்படின்னா அப்ப இயல்பாக இருக்குன்னு தானே சொல்லணும். வாயில் பல்லு மெழுந்தில மயிலும் முடி கூடிற்றிலன்னு ஆரம்பித்து மாயன் மணிவண்ணன் மேல் இவள் மாலுறுகின்றாளேன்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரியாக இவள் சின்ன வயசுலேயே மணிவண்ணன் மேல் மாலுறுகின்றாளே என்று. வாயில் பல்லு மெழுந்தில இங்கே சொன்ன வார்த்தை பேசக்கூட வரல, ஸ்பஷ்டமாக அழகாக தெளிவாக அப்படி எல்லாம் துடுக்காக ஏதாவது வாச பேச தெரியல, குழந்தைத்தனமான வார்த்தை. நல்ல தலைமுடியானது நீண்டு வளர்ந்து அப்படி இருந்த காலமும் இல்லை. மயிரும் முடி கூடிற்றில இன்னும் நன்னா முடிஞ்சு தலை நீண்டு வளர்ற பருவமே ஆகலை, இப்பதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வளர்ந்து முடிஞ்சிருத்துன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் இல்லை. தலைமுடி இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காலம். அப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த சமயத்திலே மாயன் மணிவண்ணன் மேல் இவள் மாலுறுகின்றாளே. மால்னா அன்புன்னு அர்த்தம். இயல்பாகவே வந்திருக்கு. இரண்டாவது விஷயம், வஞ்ச நோய் கொண்டுலாவும். வஞ்ச நோய் பிறருக்கெல்லாம் தெரியாதபடி இருக்கக்கூடிய, அந்தரங்கமாக இருப்பவர்கள் சில பேருக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு அர்த்தம். இயல்பாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும் இன்னும் கூட பல அர்த்தம் சொல்லலாம். பிறர் அறியாதபடி இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு ஒரு அர்த்தம் மாதிரியாக. வஞ்ச நோய் இவளை மறைக்கின்ற நோய், மறைத்து பார்த்தாலும் மறைக்க முடியாமல் இருக்கிறபடியாலே மறைக்கின்ற நோய் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இயல்பாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மோடும். அப்படி இருந்துட்டு இருக்காரே அப்படின்னு. ஓரோ குடங்கை கயல் பான, ஒவ்வொரு குடங்கைனா உள்ளங்கை, உள்ளங்கை அளவு இருக்கின்றன. ஓரோ குடங்கை உள்ளங்கை அளவு அத்தனை விபுலமாக இருக்கின்றன கண்கள். கயல் பாய்வன, கயல் மீன் பாயும்படியா, கயல்னா மீன் அர்த்தம், மீன் பாயும்படியாக இருக்கின்றன. பெருநீர் கண்கள், ரொம்ப நீர் பெருக்கக்கூடிய கண்கள், தம்மோடும் அந்த கண்ணோடு கூட இருக்கிறாள். யாருன்னா எங்கோல் வலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வஞ்ச நோய் கொண்டுலாவும் அப்படிங்கிறத இந்த பெண்ணோட கூட சேர்த்துக்கலாம். இல்ல வஞ்ச நோய் கொண்டு உலாவும் கண்கள் அப்படின்னு கண்களோட சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா கண்ணுல தெரிகிறது அப்படின்னு. அப்போ வஞ்ச நோய் கொண்டு உலாவும் கண்கள்னா ஆச்சரியமான நோய் கொண்டு
கண்கள் இங்கேயும் இங்கேயும் உலாவி கொண்டிருக்கின்றன. மீன் எப்படி ஜலத்துக்குள்ளே வெறும் இருக்காது, உலாவி கொண்டே இருக்குமோ அந்த மாதிரி உலாவி கொண்டிருக்கின்றன. ஆனால் பெரிய கண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மோடும். இதனால உலாவும் அப்படிங்கிறத கண்களோடு சேர்க்கலாம். இல்ல உலாவும் அப்படிங்கிறத கடைசியில சொல்ற எங்கோல் வளைக்கே, என்னுடைய அழகான வளையை உடைய என் மகளுக்குன்னு அர்த்தம். அங்க என் மகளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு. சரி, இவளுடைய கண்கள் இப்படி இருக்கின்றன, இவளுடைய மனம் எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, புயல்வாய் குன்றம் ஒன்றால் இனநிறை காத்த புல்லூர்தி. குன்றமொன்றால் புயல்வாய் இனநிறை காத்த புல்லூர்தி கல்லூரும் துழாய் கொயல்வாய் மலர் மேல் மனம் தோடு என்னாங்கொலோ எங்கோல் வளைக்கேம். கிருஷ்ணனை சொல்லும் போது குன்றமொன்றால் புயல்வாயின நிறை காத்த, புயல்னா மழைன்னு அர்த்தம். புயல்வாய் அப்படின்னா மழை பெய்த காலத்திலே, மழை பெய்த அந்த சமயத்திலே இனநிறை காத்தவன், பசு கூட்டங்களை பாதுகாத்தவன். குன்றமொன்றால் புயல்வாய் இனநிறை காத்த புல்லூர்தி. புல்லூர்தியை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோன்னு பார்த்துட்டு இருக்கோம். கருட வாகன பெருமான் கல்லூரும் துழாய், அவனுடைய திருத்துழாய், அதிலே தேன் ஊறிக்கொண்டிருக்கிறது. அந்த திருத்துழாய் மேல கூட ஆசை இல்லை. கொயல்வாய் மலர் மேல், திருத்துழாயில இருக்கக்கூடிய பூ பார்த்திருக்கலாம். திருத்துழாய் செடியை பார்க்கறவங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப அழகா இருக்கும் புஷ்பம். அந்த புஷ்பம் கண்ணனுக்கு ரொம்ப விசேஷம். திருத்துழாய் புஷ்பம் என்பது புஷ்பத்தை மாத்திரம் எடுக்க மாட்டேன், இலையோட சேர்த்து எடுப்பேன். கொயல்னா கொய்யப்படுகிறதுன்னு அர்த்தம், பறிக்கப்படுகிறது. வாய் அப்படின்னா பொருந்தி சேருகிறன்னு அர்த்தம். கொயல் வாய் பறிக்கப்படுவது என்பது பொருந்தி சேரும்படியாக இருக்கக்கூடிய மலர். துளசி கிரகணம் அப்படின்னு சொல்லுவா. பூ பறிக்கிறான்னு சொல்லுவா, துளசியை பறிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். துளசியை கிரகிச்சுக்கிறேன்னுவா. அதே அர்த்தம்தான், கொஞ்சம் மரியாதையோட சொல்லணும் என்பதற்காக. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமானது. சுவாமி தேசிகனே சாதிக்கிற மாதிரி அதாவது மற்ற புஷ்பங்களுக்கும் துளசி புஷ்பத்துக்கும் வித்தியாசம். என்னதான் எல்லா புஷ்பங்களும் பெருமாள் திருமணியில சாத்த போறா, துளசி மாலையும் சாத்துவார்கள், பூ மாலைகளும் சாத்துவார்கள், திருவடியிலையும் சாத்துவார்கள், எல்லாம் உண்டு. ஆனாலும் துளசி தொழில்தானே. அதனால கொயல் வாய் மலர் மேல் மனத்தோடும், அதுல அந்த எம்பெருமானுடைய புஷ்பத்துல, திருத்துழாய் புஷ்பத்திலே, தேனூரும் திருத்துழாய் புஷ்பத்திலே கொயல் வாய் மலர் மேல் மனத்தோடு இருக்காள். முதல்ல கண்கள் தம்மோடும் சொன்னார், இப்ப மனத்தோடும் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய எங்கோல் வளைக்கே, என்னாங்கொலோ எங்கோல் வளைக்கே, இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய அழகான வளை பொருந்திய மகள் எம் கோல்வளை. கோல்வளைன்னு மகளை சொல்றார். கோலம் அப்படிங்கிறது தான் கோல்னு ஆயிருக்கான் அப்படின்னு. அப்போ அழகான அர்த்தம். அழகான வளையுடைய என் மகளுக்கு என்னாங்குளோ, இன்னும் என்னவெல்லாம் ஆக போகிறதோ அப்படின்னு தாயார் கஷ்டப்படுகிறார். இங்க கோல் வளை அப்படின்னு சொல்வது, இவள் வளையை பார்த்தாலே தெரிகிறது இவள் ஏதோ நோய்பட்டு இருக்கிறாள். ஏன்னா மெலிந்து போயிருக்கிறாள், உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கை வளை கயழும்படியான நிலை வந்துவிட்டதே, என்ன ஆக போகிறதோ அப்படிங்கிற ரீதியில இங்க சாதிக்கிறார். இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மொடும் குன்றமொன்றால் புயல்வாயின நிறை காத்த புல்லூர்தி கல்லூரும் துழாய் கொயல்வாய் மலர் மேல் மனத்தொடு என்னாங்கொலோ எங்கோல் வளைக்கே. அப்படி ஆச்சரியமாக இவளுக்கு என்னாகும். தாயார் அவள் தாம் வருந்தி சொன்ன பாசுரத்தை பார்த்தோம். இந்த பாட்டுக்கு உள்ளர்த்தம் சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானியே நினைத்து அவள் வருந்தி இருக்கிறாள். அந்த ஆழ்வாருடைய நிலையை நோக்கி பார்த்து அங்கே பக்கத்துல இருக்கிற ஞானிகள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும்.
இந்த ஆழ்வாருக்கு இருக்கிற இந்த பாவம், இந்த நோய் இருக்கு, மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது, நம்ம எல்லாம் மாதிரி கிடையாது, இயல்பாகவே இருக்கு. என்னைக்கு அவர் அவதாரம் பண்ணாலோ அன்னைக்கே மயர்வர மதுநல்லம் அருள பெற்ற ஆழ்வார் அன்னிலிருந்து எம்பெருமானை தன்னுடைய யோக தசையிலே சேவித்துக் கொண்டு குழந்தை அழவில்லை, குழந்தை சிரிக்கவில்லை, குழந்தை பால் சாப்பிடவில்லை, குழந்தையாக அவதாரம் பண்ணா கூட குழந்தை அழவில்லை, சிரிக்கவில்லை, பால் சாப்பிடவில்லை, எம்பெருமானிடமே இந்த மனசை வைத்துக் கொண்டிருக்கிறார்னா அப்ப இவருடைய அவதார விசேஷம் இயல்பாயின பக்தி என்பது இயல்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கெல்லாம் செயற்கையா இருக்கு, உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க. அதாவது என்ன கேட்டா, பகவானுடைய சிருஷ்டியில இது ஒரு ஆச்சரியம். இத நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் சொல்லணும். ஏன்னா சிருஷ்டியில அந்தந்த காலத்துல அது வரும். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா பிறக்கிற காலத்துல பிறக்கும் போதே அதுக்கு ஆகாரத்தில் ஆசை வந்துடும். பிறந்த உடனேயே சாப்பிடணும், பால் சாப்பிடணும், ஆசை வந்துடும். அதுக்கு பால் சாப்பிட தெரியும், யாரும் சொல்லித்தர வேண்டாம். பால் சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லித்தர வேண்டாம். அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும், பசி தெரியும், பால் சாப்பிடணும் தெரியும். அப்புறம் குழந்தை கை கால் ஆட்டின உடனே எழுந்து நடக்கணுங்கிறது தெரியும், விளையாட போகணும்னா விளையாட போகணுங்கிறது தெரியும். பருவ வயசு வந்த அப்புறம் அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிக்கணும், என்னென்ன தெரியணுமோ எல்லாம் தெரியும், மொத்தமும் தெரியும். எல்லாம் இயல்பாக வருது. ஆனா பக்தியோ அப்படின்னா அது இயல்பாக வரலாமோ இல்லையோ, அது வரல. அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமாத்மவந்தம் பிதாமகம் நாத முனிம் விலோக்கிய பிரசீதமத்விருத்தம் அச்சிந்தயித்வங்கிற நாதமுனிகளுக்கு இருந்துதான். பல இடங்கள்ல சொல்ற ஆள வந்தார். அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம, எம்பெருமாண்டிய சரணாரவிந்தத்திலே பிரேமம் என்பது நாதமுனிகளுக்கு கிருத்திரிமம் இல்லை. சொல்லி சொல்லி கொடுத்து, அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து, ஆச்சாரியெல்லாம் சொல்லி கொடுத்து, ஆழ்வார் பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு அந்த பக்தியை நாம வரவைக்க வேண்டியதா இருக்கு, பிரேமத்தை வரவைக்க வேண்டியதா இருக்கு. திருவித்த மாதிரி பாசனங்கள்லாம் கேட்க கேட்கதான் பிரேமங்கிறது வரும், கேட்டா வராது. என்னதான் இருந்தாலுமே, இல்லதான் ஆழ்வார் பாட்டு பாடினா கூட பக்தி வரலாம். ஆனா பிரேமம் வரணும்னா அது இன்னும் நன்னா ஊடுருவி கேட்கணும் அப்படின்னு வர வேண்டியிருக்கு, கஷ்டப்பட்டு வர வேண்டியிருக்கு. அப்படின்னு தஸ்மை நமோ அப்படி முதல்ல நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசியெல்லாம் அங்கெல்லாம் ஆள வந்தார் முதல்ல சொல்லுச்ச. அப்படியும் அகிருத்திரிமமான, அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய பிரேம பிரகர்ஷா அப்படின்னு சாதிக்கிற ஆச்சரியமான ஒரு அளவு மிகுந்த பிரேமம். அப்படி இயல்பாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும். அடுத்து ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நோய் வஞ்ச நோய். கூட இருக்கிறவர்களுக்கு சில பேருக்கு புரியுமே தவிர மற்ற பேருக்கெல்லாம் ஆழ்வாருடைய கஷ்டம் யாருக்கு புரியும்? எப்பவுமே அவரவர்களுடைய சுக துக்கங்கள் யார் அவருக்கு சமான ஹிருதயாலா இருக்கோ அவளுக்கு தான் புரியும். விஷயமே தெரியாதவனுக்கு அது புரியாது. வேலை இது பைத்திய மாதிரி போயின்னு இருக்கா அப்படின்னு தான் தோணும். இது வஞ்ச நோய், மற்ற பேராலே புரிந்து கொள்ள முடியாமல் ஆழ்வாருக்கு மட்டும் இருக்கக்கூடிய நோய். என்ன அர்த்தம்? இயல்பாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும். ஆழ்வாரே சொல்லும் போது இயல்பாக இருக்கு அப்படின்னு சொல்ற. அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியாம அமாயத்து அடியேனை வைத்தாயால். ஆச்சரியமா சொல்ற. எம்பெருமானே அறியா காலத்திலே ஏத்து அடியேனை வைத்தாயால், நான் உன்னிடம் பிரேமம் செய்யும்படியாக நீ எனக்கு அருள் செய்தாய். இது இந்த நோய் இயல்பாக இருக்கக்கூடிய நோய். இயல்பாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வர பெருநீர் கண்கள் தன் மூடும். சுவாபதேசத்திலே கண்கள்லாம் ஞானம் அர்த்தம். ஆச்சரியமாக ஞானம் பரவி கிடக்கக்கூடிய பெரிய விஸ்தாரமான ஒரு ஞானம், தம்முடைய கைகளாலே எடுத்து அனுபவிக்கும்படியாக அழகிய நிலையிலே இருக்கக்கூடிய ஞானம். அந்த ஞான பிரவாகம் ஆழ்வாருடைய மனசுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய பிரவாகம் தானே வார்த்தைகளாக வருகிறது. உள்ள இருக்கக்கூடிய மனோபாவம்ங்கிறது வார்த்தையா வரணும், இல்ல கண்ணீரா வரணும். ரெண்டு நிலைமைதான் அதுக்கு. ஒன்னும் வார்த்தையா வரணும், இல்ல வார்த்தையை சொல்லாமல் அடக்கின்றதுனால கண்ணீரா வரணும். இந்த ரெண்டு தான் ஆழ்வாருக்கும். ஆழ்வாருக்கு என்ன கேட்டா ரெண்டும்.
ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மோடும். என்ன கேட்டா, கங்குலும் பகலும் கன்றுயில் எறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணநீரை கைகளால இறைக்கும்படியாக இருக்கக்கூடியவர். குன்றமொன்றால் புயல் வாயின நிறை காத்த புல்லூர்தி கல்லூரும் துழாய் கொயல் வாய் மலர் மேல். அப்ப எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலை அழகை எப்பவுமே அனுபவிக்க கூடியவர் ஆழ்வார் அப்படிங்கிறது நமக்கு பல இடங்கள்ல பார்க்கிறோம் நாம். அதிலே ஆசைப்பட்ட எங்கோல் வளைக்கு, ஆழ்வார் என்னுடைய மகள் மாதிரி, மிக பிரியமானவள் அப்படின்னு அர்த்தம். என்னாங்கொல் எங்கோல் வளைக்கே. இன்னும் என்னென்ன பாவங்கள் ஆழ்வார் சாதிக்க போகிறாரோ. இதுவரை 24 பாசுரங்கள் ஆயிருக்கின்றன. இதில் இத்தனை பாவங்கள் வரும்போது இனிமேலும் என்னென்ன பாவங்கள் வருமோ என்பதாக எங்களுக்கு தோன்றுகின்றது. எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் மலைக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமால் திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன் நங்கோன் உகக்கும் துழாய் என் செய்யாது இனி நானிலத்தே. இதுவும் ஆழ்வாருடைய திருத்தாயார் பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மகளுடைய ஆற்றாமையை கண்டு திருத்தாயார் இறங்கி சொல்லுகிற பாசுரம் அப்படின்னு போன பாசுரம் பார்த்தோம் அல்லவா. அதே போல இந்த பாசுரமும் ஆச்சரியமாக இருக்கு. பூவிலே ஆசைப்பட்டு மனதை அந்த பூவிலே வைத்து ஆழ்வாருடைய நோய் வந்திருக்கிறதுன்னு சொன்னா இல்லையா. இப்ப நங்கோன் உகைக்கும் துழாய் என் செய்யாது இனி நான் நிலத்தே. அந்த திருத்துழாயானது என்னதான் செய்யாது. ஆழ்வாருக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்தது இல்ல நாயகிக்கு. இப்ப நாயகி பாகத்தில் வருவோம். நாயகிக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்தது எதைதான் செய்யாமல் விடாது. அதாவது நாயகனிடம் ஈடுபாட்டை விட அந்த நாயகனுடைய திருத்துழாய் தாரில், அந்த திருத்துழாய் மலரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாயகி. இது எதனாலே அப்படின்னு கேட்டால், முன்பு அந்த நாயகனும் தானுமாக சேர்ந்திருந்த காலத்திலே நல்ல மிருதுவாகவும் நல்ல மனத்தோடும் பலவிதமாக அந்த சம்ஸ்லேஷத்தை சிறப்பாக்கினது இந்த திருத்துழாய். நாயகனுடைய திருவுடம்பிலே இருக்கக்கூடிய திருத்துழாய் இருக்கே, அது பெருநாயகனோடு சேர்ந்திருந்த காலத்திலே நல்ல வாசனை, நல்ல மார்தவம், நல்ல குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஆக நாயகனுடைய அருகிலே இப்ப இருக்க முடியாட்டா கூட அந்த திருத்துழாயை கொடுத்தாலாவது அந்த திருத்துழாய் மூலமாகாது ஆற்றாமையை நாம் குறைத்து கொள்ளலான்னு பார்த்தால் அந்த திருத்தாமைப்பை நினைக்க நினைக்க அது இன்னும் ஆற்றாமையை அதிகப்படுத்துகிறது. ஆனால் உடம்பு மெலிந்து கைவளைகள் கழன்று விழும் நிலைமை ஆகின்றது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது எம்பெருமானுடைய செங்கோல் இருக்கே, அதற்கு ஒரு குறைவு வருகிறது. திரள் எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல். உலகத்தை எல்லாம் ரட்சிப்போன், இந்த மண்ணையும் இந்த விண்ணையும் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய கண்ணனுடைய செங்கோல், அதுக்கு வளை விளைவிக்குமால். அந்த செங்கோலுக்கு ஒரு வளை, அதுக்கு செங்கோலுக்கு ஒரு வளைவுனா ஒரு வளைவு. செங்கோல்னா நேரம் இருக்கணும், நேரம் இல்லாமல் அது வளைந்து போகும்படியாக அதற்கும் ஒரு பெருமை குறைவை உண்டாக்குகிறது அப்படின்னு. எது அப்படின்னா இந்த திருத்துழாய். ஆனானப்பட்ட எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன். திரள் சேர் அமரர், நல்ல வலிமை பொருந்திய தேவர்களுடைய தம்கோன் பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கும் தம்கோன். திரள் சேரமரர் தம்கோன் பிரம்மா, அவருடைய தம்கோன் அப்படின்னா தலைவனாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன், நித்த சூரிகள் யார் யார் இருக்காளோ எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, நங்கோன் நமக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அவன் உகக்கும் துழாய், அப்படிப்பட்டவன். அவன் திருவுள்ளம் உகந்து அவன் சாத்தி கொண்டிருக்கிற அந்த திருத்துழாயானது என் செய்யாது இனி நான் இலத்தே. இந்த உலகத்திலே என்ன செய்யாது?
அது பெருமானுடைய செங்கோலுக்கே பெருமையை குறைக்கிறது அப்படின்னா அவன் என் பெண்ணுக்கு அது எதுதான் செய்யாது. அவனுடைய செங்கோல், அவன் ரக்ஷகன் அப்படின்னு வெண்ணும் மண்ணும் ரட்சித்து கொண்டு கண்ணன் உபய விபூதி நிர்வாகக்கன், தட்டில்லாமல் நிர்வாகம் செய்பவன் அப்படிங்கிற அவன் பெருமைக்கே ஒரு குறையை விளைவித்து அவனுடைய விபூதி, அவனை சேர்ந்தவள், அவனையே நினைத்து கொண்டிருப்பவள், அவள் நோயிலே வாடுகிறாள் அப்படின்னு சொல்லும்படி ஆச்சுன்னா அப்போ இந்த திருத்துழாய் தான் இத்தனைக்கும் காரணம். திருத்துழாய் மேலதானே ஆசைப்பட்டா. அந்த திருத்துழாய் கிடைக்காமைதான் தானே இப்போ இந்த நிலைமை இவளுக்கு வந்திருக்கிறது. ஆக எம்பெருமான் விரும்பி தரித்த அந்த திருத்துழாயானது இப்படி இவளுக்கு தீங்கை செய்கிறதுனா, இல்ல எம்பெருமானுக்கே அப்படி ஒரு தீங்கை செய்கிறதுன்னா, அவனுடைய பெருமையே குலைக்கிறது அப்படின்னா இவளுக்கு எதைத்தான் செய்யாது. எங்கோல் வளை முதலா, எங்கோல் வளை அப்படின்னு தன்னுடைய பெண்ணை சொல்கிறாள். போன பாசுரத்திலையும் எங்கோல் வளைக்கே அப்படின்னு பெண்ணைத்தானே சொன்னாள். அழகிய வலையை கொண்ட என்னுடைய பெண் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கேயும் என் கோல் வலை முதலா, என்னுடைய கோல் வலை பெண், அவளுடைய காரணமாக அவள் விஷயத்திலே வைத்து பார்த்தால் பெருமாளுக்கே பெருமை குறைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இப்படி அர்த்தம் வச்சுக்கணும். கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமால், எதுவும் கேட்டா முதல்ல இது வச்சுக்கணும். திரள் சேரமுரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன் நங்கோன் உகக்கும் துழாய். தேவர்களுக்கெல்லாம் தேவனான பிரம்மதேவனுக்கும் தேவனாக இருக்கக்கூடிய பெருமான், நித்த சூரிகள் நிர்வாகனாக இருக்கக்கூடிய பெருமான், நம் பெருமான் நமக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமான், அவன் உகக்கும் திருத்துழாயானது எங்கோல் வளை முதலா, என்னுடைய பெண்ணே காரணமாக வைத்துக்கொண்டு கண்ணனுக்கே ஒரு குறைவு உண்டாகும். இவள் விஷயமாக என் பெண்ணுக்கு அந்த திருத்துழாய் துக்கத்தை விளைவிக்கிறது, நோயை தருகிறது என்கிற காரணத்தினாலே நாட்டார் எல்லாம் கண்ணனுக்கே குறைய சொல்வார்கள். கண்ணனையே நம்பிக்கொண்டிருக்கிற இவளுக்கு இப்படி ஒரு கேடு வந்திருக்கிறதே, இவன் என்ன ரக்ஷகன் அப்படின்னு சொல்வார்கள். ஆக என் கோல்வளை முதலான காரணமாக, என்னுடைய பெண் காரணமாக கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமால், அங்க செங்கோலுக்கு வளைவு உண்டாக்கும். அப்போ என் செய்யாது இனி நான் நிலத்தே, எங்களுக்கு என்னதான் செய்யாது, என் மகள் விஷயத்திலே என்ன துக்கம்தான் செய்யாது, கண்ணனுக்கே குறைவை விளைவிக்கக்கூடியதே அப்படின்னு அழகான அர்த்தம். எங்கோல் விளைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இந்த நாய்க்கையே சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தை அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கோல் வலை, என்னுடைய அழகான வலை, அந்த அழகான வலை நிமித்தமாக அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது அழகான வலையே கழன்று போகும்படியாக இப்படி செய்யக்கூடிய இந்த திருத்துழாயானது இனி வேற யார்தான் செய்யாது. உடம்பு இழைக்க காரணமாக இருக்கிறது, இன்னும் உடம்பு போகிறதுக்கு கூட காரணமா இருக்கும், உயிர் போவதற்கு கூட காரணமா இருக்கணும். எந்த தீங்கை தான் இது செய்யாது இந்த திருத்துழாயானது என்று நாயகி தாமே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் அழகாக அந்த 3வது வரி இருக்கும் இல்லையோ, எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம். திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன் நங்கோன் உகக்கும் துழாய். நம் கோன், நம்ம சுவாமி எப்படி சொல்றா பாருங்க. திரள் சேர் அமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன் நம் கோன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய செங்கோல் கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல், மண்ணும் விண்ணும் அளிக்கும்னா ரட்சிக்கும்னு அர்த்தம். பாட்டாக பாடுங்கிறதுக்காக மலிக்கும்னு சொல்றது உண்டாம், அதனால மலிக்கும்னு பாடும். கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமால், யாருக்கும் எந்த பட்சபாதம் இல்லாமல் எல்லா உலகத்தையும் காப்பாற்றக்கூடியவனாச்சே, ஆனால் அவனிடம் இந்த தலைவி இப்படி பாடுபடுகிறாளே அப்படின்னு எல்லாரும் அவனுக்கு தான் கொலை செய்வார் அப்படின்னு. அதனால வேற யார், இன்னொரு அர்த்தம் கிட்டா, இப்படி கண்ணனே என்னை பிரிந்து என்னை உபேட்சித்து துக்கத்தை வரவழைத்தால் வேற யார் காப்பார் அப்படிங்கிற அர்த்தம் கண்ணன்கிறதுல இருக்கு. கண்ணனா ரக்ஷகன் அர்த்தம் அப்படின்னு. கடல் மன்னன் இது செய்தால் காப்பார் யாரே அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணன் இப்படி செஞ்சானா வேற யார் என்ன செய்வான், அப்ப இன்னும் மேல எனக்கு வியாதி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு. கண்ணன் தோளினை மேலும் நான் மார்பின் மேலும் சுடர்மிலை மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடை அம்மான், எம்பெருமானுக்கு மிகவும் திருவுள்ளம் உகந்தது நங்கோன் உகக்கும் துழாய் அப்படின்னு சொல்லும்படியாக
இங்கேயே சொல்ற, பல இடத்துல சொல்லிருக்க அந்த திருத்துழாய் அப்படின்னு. இந்த பாசுரம் அழகான பாசுரமாக மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுவோம். எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமால் திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லா எவர்க்கும் தங்கோன் நங்கோன் உகக்கும் துழாய் என் செய்யாது இனி நானிலத்தே. ஆக எம்பெருமானிடம் ஈடுபட்ட ஆழ்வார், இப்ப சுவாபதேசார்த்தம் பார்க்கும்போது எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆழ்வார், அந்த ஆழ்வார் அவருடைய போக்கியத்தை அதிசயம் சொல்றார். எம்பெருமானை எப்படி எல்லாம் அனுபவிக்கிறார், திருத்துழாயை அனுபவிக்கிறார் அப்படின்னா அந்த திருத்துழாய் ஆழ்வாருக்கு இந்த நிலைமையை உண்டாக்கி தரும்னா அப்புறம் வேற எந்த நிலைமை வரும்? அப்ப ஆழ்வாருக்கு இனி என்னென்ன பாவங்கள் எல்லாம் வரும், அதெல்லாம் இனிமே மேற்கொண்டு நாங்கள் பாசுரத்தில் பார்க்க வேணும் அப்படிங்கிற அர்த்தத்துல பக்தர்கள் ஈடுபட்டு நிற்கிறார்கள். இனி என்ன ஆகப் போகிறதோ, இனி என்னென்ன பாசனம் வரப்போகிறதோ, இனி என்னென்ன பாவங்கள் பொழிய போகிறதோ, அந்த திருத்துழாயால மட்டும் வரப்போறது இன்னும் கூட பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஈடுபட்டு ஆற்றாமை ஆழ்வாருக்கு அதிகமாக அதிகமாக பாவங்கள் அதிகமாகும். அது ஒரு விதத்திலே நோய், ஆனால் நல் நோய் அப்படின்னு ஆழ்வாரை சொல்ற மாதிரி நல்ல நோய் இது. ஏன்னு கேட்டா நமக்கெல்லாம் அந்த பாவத்தை கொடுக்கக்கூடிய நோய். அது எந்த மாதிரி ஆக போகிறதோ, என்ன மாதிரி விளைவிக்குமோ அப்படிங்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல இருக்கு. அப்போ திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லா எவர்க்கும் தங்கோன் நங்கோன் உகக்கும் துழாய் என் செய்யாது இனி நான் இலத்தே. அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்க போறோம். இன்னி திருமால் தாள் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே எனக்கு இப்ப ஆழ்வார் திருநகரியில ஆழ்வார் சேவிச்சுட்டு வந்து ஆழ்வார் திருநில இருந்து சொல்லக்கூடிய பாக்கியம் இன்னைக்கும் நாளைக்கும் எல்லாம் ஆழ்வார் சேவை அப்படிங்கிறது இந்த திருவிருத்தத்தோட இன்னைக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். திருவிருத்த சமயத்திலே கிடைத்தது பெரும் பாக்கியம். அதனாலே அதற்கு நாம் எந்த பிரத்யுபகாரமும் செய்ய முடியாத ரீதியிலே ஆழ்வார் இன்னைக்கு சேவை சாதிச்சார். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் என்பதாக பிரார்த்திக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.